வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, சிவசுப்பிரமணிய முருகனுக்கு அரோகரா. இந்த கோவிலுக்கு வந்து நான் 2வது தடவையா வரேன். இந்த முருகரை முதல் தடவை பார்க்குறப்போ என்ன அற்புதம் அதிசயம் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த தடவை வந்தப்பையும் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் காட்டினாரு. முதல் தடவை நான் வந்தப்போ வந்து ஒரு சம்பவத்தை வந்து சொன்னேன். இங்கே ஒரு மாலை போட்டு அந்த மாலை வந்து என் கழுத்தில் கட்டாகி ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சென்னை திரும்பியதுக்கப்புறம் ஒரு பெரிய விபத்துல இருந்து முருகப்பெருமான் காப்பாற்றினார். முருகப்பெருமான் எப்படி நம்மளை பாதுகாப்பாரு, எப்படி நம்மளை வழி நடத்துவான்னு அந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். மேபி இங்கே அந்த விபத்து நடக்கல, அந்த ஒரு சொட்டு ரத்தம் வரலன்னா நிச்சயமா அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கும். கண் இமை போல முருகப்பெருமான் காப்பாற்றுறார் நம்மளை. இதை வந்து உணர்ந்தவங்களை மட்டும்தான் முடியும். பக்தியில 1% கூட நீங்க சந்தேகத்தோட பக்தியா இருக்காதீங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுப்பார், நம்பிருங்க. இந்த வருஷம் நடக்கும் வரும்போது என்ன அதிசயம் பண்ணார் அப்படின்னா, ஒரு 3 அற்புதம் அதிசயம் பண்ணாரு. நான் நினைச்சே பார்க்கல இந்த ஒரு விஷயம் வந்து இங்க முருகர் இவ்வளவு உயிரோட்டமா எந்த அளவுக்கு நான் திருத்தணியில தேடின விஷயத்த முருகப்பெருமான் இங்க காட்டினார். பெங்களூர்ல என்ன ஏரியா அது? பேந்திரா நகர். பேந்திரா நகர் என்று இருக்கிற முருகர் வந்து திருத்தணியில நான் தேடின விஷயத்தை காட்டினார்னா இவரோட சக்தி எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. நான் 19ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வர மாதிரி இங்க இருந்துச்சு. ஆனால் நான் வந்து 17ஆம் தேதியை திட்டமிடுறேன். எதுக்கு திட்டமிட்டேன், எதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியல. தியானத்துல வந்தது ஒரு நாள் முன்னாடியே போகணும்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி மாலை வந்து சுயம்பு மணக்காளியம்மன் கோயிலுக்கு போறேன். அங்க ஒரு விஷயத்த முருகப்பெருமான் நடத்துறாரு. அந்த கோவில்ல தாலி தானம் சம்மந்தப்பட்டு பேசுறேன். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி நான் ஒரு கோயிலுக்கு போறேன். அந்த கோயில் 18ஆம் தேதி நான் ஒரு கோயிலுக்கு போறேன். அந்த கோயிலை பார்க்கணும் தான் முருகப்பெருமான் இவங்க மூலயமா இந்த கோயில் நிகழ்ச்சிக்கு நான் வர வச்சிருக்காரு. இதான் ஒரு பெரிய உண்மை. அந்த கோயிலை வெளி உலகத்துக்கு காட்டணும். பெங்களூர்ல முருகப்பெருமான் யானை வாகனமா இருக்காரு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 500 ஆண்டுகள் பழங்க அந்த கோயில யானை வாகனத்தோட இருக்கான்ற ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா முருக பக்தர்களை காட்டணும் தான் என்னை இங்க வர வச்சிருக்காரு. இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதுக்கு என்ன காரணம்னா, நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில ஒரு மாசமா ஒருத்தரை பத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, திருப்புகழ் நம்ம இப்ப படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த திருப்புகழை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர். அவரு தான் திருப்புகழை வந்து கொண்டு வராரு வெளியே. இல்லைன்னா அவர் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த 1300 பாடல்கள் கிடைச்சிருக்காது. அவரோட முயற்சி தான் வெளி உலகம் தெரிய வருது. அவர் உயிரோட இருக்கும்போது முருகப்பெருமான்ட்ட ஒண்ணு கேட்கிறாரு, நான் இறந்தா திருத்தணியில முருகர் ராஜகோபுரத்துக்கு எதிரில் நான் ஜீவ சமாதி ஆகணும், அடக்கம் பண்ணணும்னு சொல்லி முருகர்கிட்ட கேட்கிறாரு. முருகரும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் அங்க அவர் அடக்கம் பண்றாங்க. அவர் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சமாதியை வந்து நான் 1 மாசமா தேடுறேன். யாருக்குமே தெரியல, திருத்தணியில் இருக்கிறவங்க கூட தெரியல. அதுக்கப்புறம் சரி சுப்பிரமணிய பிள்ளையோட குடும்பத்தை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி போடுறப்போ முழு தகவல் யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸோ எதுலையுமே தெரியவே இல்லை. நான் எப்பயுமே ஒரு முயற்சி பண்றேன், அது நடக்கலைன்னா அதுக்கப்புறம் முடிவு முருகன் சொல்லி விட்டுருவேன். முருகப்பெருமான் என்ன காட்டுவாரோ காட்டட்டும் சொல்லி. ஆனா பாருங்க, சென்னையில திருத்தணியை பத்தி நான் தேடிட்டு இருந்த ஆளுக்கு இதே கோவில்ல, அதுவும் எப்படி கேரளால இருந்து ஒரு முருக பக்தர் ஒரு லெட்டரோட வராரு. அந்த லெட்டர் என்ன லெட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, சுப்பிரமணிய பிள்ளையோட பேரை வந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகி இவர் எங்கேயோ நிகழ்ச்சியில பார்த்து சொல்லும் போதே எனக்கு வந்து மெய்சில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்து அவர் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில அவரை பார்த்து பெங்களூர்ல வந்து சிவசுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வந்து ஜேஎஸ்கே கோபி வராரு, அவர் வந்து சுப்பிரமணிய பிள்ளை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு காணொலி பார்த்தேன். அவர்கிட்ட அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அவர் அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து இங்க என்கிட்ட உள்ள கொடுத்தாரு. அந்த கொடுத்தவரும் இங்கதான் இருக்காரு. ஸோ முருகர் வந்து நம்மளை எந்த அளவுக்கு வழி நடத்திட்டு இருக்காரு அந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். அதுவும் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில்ல எப்போ வந்தாலும் அந்த அற்புதம் அதிசயம் நடக்கும். இந்த முருகரை நீங்க இப்ப என்னென்னலாம் வேண்டியிருக்கீங்களோ அந்த எல்லா வேண்டுதலுமே நிறைவேறும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அதிசயம் சொல்றேன். இங்க தம்பி இருக்காரு, இவருக்கு தான் வந்து போன வருஷம் நான் இங்க வரப்போ கண்டிப்பா இந்த முருகர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, நிச்சயமா முருகர் நடத்துவாருன்ட்டு இப்போ அவர் கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையோட வந்து பார்த்தாங்க. இந்த முருகர் வந்து வெறும் திருமணம் மட்டும் கிடையாது, சகலமும் கொடுக்குற முருகர். ஏன்னா நான் வந்து திருவடிக்கடைக்கு அப்புறம் முருகர் முன்னாடி சிவலிங்க பார்த்தது இந்த கோவில மட்டும்தான். அந்த அற்புதம் அதிசயம் வந்து இந்த கோயில ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இன்னும் இந்த கோயில் வந்து உலகம் ஃபுல்லா இந்த கோயிலோட புகழ் பரவும். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.
திருச்செந்தூர் முருகன் பேர் விட்டுருங்க சார். ஐயா உட்காருங்க 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 இப்ப உட்கார வைங்க நான் வரேங்க. சரி சேர் மட்டும் போட்டு உட்கார வைங்க. பார்த்து பார்த்து ஐயா பாத்துங்க. ஐயா அவர் மேல வருவாரா? இல்ல மேல ஏறுவாரா? மேல ஏறுவாருங்களாங்க? இல்லைங்க அவர் இல்லைன்னா கீழே வர. முருகா 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 இருங்க இருங்க. அப்பா முருகா